ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரெசின் ப்ரேஸ்லெட்காக சார்ம்ஸ் மேக் பண்ணுறது, ஜுவல் மேக்கிங், இயரிங்ஸ் மேக்கிங் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அதோட மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் டீட்டெயிலில் ஜுவல் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்சது யூவி ரெசின், இது ட்ரை ஃப்ளவர். யூவி ரெசின் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ரெசினில் யூஸ் பண்ணுற சில்வர் அண்ட் கோல்டு ஃப்ளேக்ஸ், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக டூத் பிக், ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கப் வச்சுருக்கேன். இது மொத்தமாக நமக்கு ஒரு கிட்டாகவே கிடைக்கும். இந்த கிட் நமக்கு மீஷோ அமேசான்லேயே கிடைக்கிது. இது ரெசின் அண்ட் ஹார்டினர் பாருங்கள், 2:1. ரெசின் 2, நீங்கள் 200 ml எடுத்திங்கன்னா ஹார்டினர் 100 ml எடுக்கணும். அது 2:1. இது மோல்டு, இதில் தான் நம்ம ரெசினை போர் பண்ணி மேக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரேஸ்லெட் அண்ட் ஜுவல் மேக்கிங்கான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இதில் கட்டர் பிளேயர் ரெண்டுமே இருக்குது. இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, ஒயர் கட் பண்ணுறதுக்காகவும், ஹெட் பின், ஐபின் எல்லாம் கட் பண்ணுறதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வளைச்சி கொடுக்குறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கியர் ஒயர் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் மேக்கிங்காக வச்சுருக்கேன். இது 0.8. இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஸ்பேஸர். நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜுவல் மேக்கிங்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபாபெட் பீட்ஸ். இது நம்ம நேம், இங்கே ஏதாவது நேம் வேணும் ப்ரேஸ்லெட்லன்னு கேட்கும்போது நம்ம அதை வச்சு மேக் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை பாருங்கள். இது சார்ம்ஸ் அண்ட் இயரிங்ஸ் மேக் பண்ணும்போது ஸ்டட் பேஸ் நமக்கு தேவைப்படும். அது ஸ்டட் பேஸ். இது இந்த ஸ்டட் பேஸில் யூஸ் பண்ணுற இயரிங் ஸ்டாப்பர். அது நெக்ஸ்ட் நம்ம ஜுவல் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற டோரி. இந்த ரோப் வச்சு நம்ம டோரி மேக் பண்ணி தான் நம்ம ஜுவல் நெக்கில் நம்ம போட முடியும். சார்ம்ஸ் பாருங்கள், இதில் ப்ரேஸ்லெட் சார்ம்ஸ் இருக்குது, இயரிங்ஸ் மேக் பண்ணுற சார்ம்ஸ் இது எல்லாமே இருக்குது என்கிட்ட. பட்டர்ஃப்ளை, ஐஸ்கிரீம், நிறைய டைப்ஸு ஸ்டார்ஸு எல்லாமே வச்சுருக்கேன் நான். இது ஒவ்வொருத்தவங்கிட்ட நான் தனித்தனியாக வாங்கினேன், ஒரே இடத்துல நான் வாங்கலை. இன்னொரு சார்ம்ஸ் நம்ம ஜுவல் மேக்கிங்காக, சோக்கர், நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இது இயரிங்கோட ஹூக்கு. இது சில்வர்லேயும் இருக்குது, என்கிட்ட கோல்டுலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் ஜம்ப் ரிங்கு. இதை வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கனெக்ட் பண்ண முடியும். இப்போது டோரி போட போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஜம்ப் ரிங் ஜுவலில் ஜுவல் மேக்கிங்க்கு போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரேஸ்லெட் மேக்கிங்லையுமே அதை யூஸ் பண்ணலாம். இது ஹெட் பின் பாருங்கள். ஹெட் பின்னில் கோல்டு இருக்குது அண்ட் சில்வர் இருக்குது. ஐபின்னுமே இருக்குது. ஐபின்லேயுமே சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே இருக்குது. இது எல்லாமே நம்ம ஹேங்கிங்ஸ் பண்ணும்போதும், ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணும்போதும் நமக்கு அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் லிங்க் செயின்ஸு, ஹூக் வித் செயின் எல்லாம் இருக்குது. சார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஜுவல் மேக்கிங்காக நான் வாங்கினது. ஹூக் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ப்ரேஸ்லெட்டுமே மேக் பண்ணிக்கலாம். கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பெண்டன் பாருங்கள். அதுக்குள்ளே கோல்டு கலர் சார்ம்ஸுமே நான் வச்சுருக்கேன். அது நான் ஜுவல் மேக்கிங்காக வாங்கினது. ப்ரேஸ்லெட்லேயுமே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செயின் பாருங்கள். இந்த செயின் வச்சு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிக்கலாம். நான் ரெசின் சொன்னேன் இல்லைங்களா, அதில் பெண்டன் மேக் பண்ணியும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிங்கோட பேஸ் பாருங்கள், பேர்ல் லிங்க் செயின். இது ஜுவல் மேக்கிங்காக வாங்கினது. நெக்ஸ்ட்டு லாப்ஸ்டர் ஹூக்கு. இது கோல்டு கலர் அண்ட் சில்வர் ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. இது பீடோட கேப்பு. நம்ம என்ன ஜுவல் மேக் பண்ண போகிறோம், என்ன பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான கேப் அது. நெக்ஸ்ட்டு இயரிங்ஸ் ரெடிமேடாக வாங்கினது தான். இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸில் நம்ம மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெண்டன் பாருங்கள். இதெல்லாம் டெம்பிள் ஜுவல்லரியில் வரும் உங்களுக்கு. டெம்பிள் ஜுவல்லரியில் வின் பைப் அது. நெக்ஸ்ட்டு காயின்ஸ் பாருங்கள். இந்த காயின் வச்சு நம்ம கிளிப்பு மேக் பண்ணிக்கலாம். ஜுவல் மேக்கிங். இது டயல். ப்ரேஸ்லெட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒன்று மட்டும் நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு கிளாஸ்க்காக நான் வாங்கினேன். ப்ரேஸ்லெட் மேக்கிங்கில் என்கிட்ட 2 பீட்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஜெல்லி பீட், இன்னொன்று கிராக்கல் பீட்ஸ் தான் வாங்கியிருக்கேன் நான். இந்த வீடியோவில் இந்த மெட்டீரியல் டீட்டெயில் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நான் இதில் இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு நான் கிளாஸஸ் வீடியோஸ் போடுவேன். இது இயரிங்ஸ்க்கான ப்ரூச் மெட்டீரியல் எடுத்து உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன்.
இப்போ பீட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்னோடய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும்.